வணக்கம். பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிய மின்னல் தாக்கம் மற்றும் பலத்த மழை தொடர்பில் முன்னெச்சரிக்கை. ரயில் தடம் புரண்டதன் காரணமாக ரயில் சேவைகள் முற்றாக பாதிப்பு. தங்களை தாங்களே துன்புறுத்தி தற்கொலை செய்ய முயற்சித்த 71 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. வரும் 25ஆம் தேதி முதல் தனியார் கல்வி நிலையங்களுக்கு பூட்டு. இலங்கைக்கான செக் குடியரசின் தூதுவர் கலாநிதி எலிஸ்கா சிகாவோ அவர்கள் பிரதமர் கலாநிதி அமரசூரியவுடன் சந்திப்பு. அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. பாரிய மின்னல் தாக்கம் மற்றும் பலத்த மழை தொடர்பில் முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வளிமண்டல திணைக்களம் விடுவித்துள்ளது. நேற்று பிற்பகல் 1 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகம, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் மழை அல்லது இடவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் கூறியுள்ளது. அத்துடன் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. மாவோயிலிருந்து மட்டக்களப்புக்கு வந்த ரயில் மட்டக்களப்பு ரயில் நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டதன் காரணமாக ரயில்வே சேவைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் 1 மணியளவில் மட்டக்களப்பு பிரதான ரயில் நிலையத்திற்கு வருகை தந்த புகையிரதமே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக மட்டக்களப்பு பிரதான புகையிர நிலையத்துக்கான பயணங்கள் தடம் புரண்டதற்கு அருகில் வரையில் நடைபெறும் என புகையிரத மட்டக்களப்பு நிலைய பொறுப்பதிகாரி பேரிம்பராஜா தெரிவித்துள்ளார். புகையிரன் தடம் புரண்டதன் காரணமாக புகையிர நிலையத்திற்கு புகையிரத்தினை கொண்டு வர முடியாது நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று சேவையினை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். புகையிரதம் தடம் புரண்டதன் காரணமாக அதில் வருகை தந்த பயணிகளும் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுடன் எவ்வித பாதிப்புகளும் யாருக்கும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கிண்ணியா பிரதேசத்தில் 2024ஆம் ஆண்டு தங்களை தாங்களே பல முறைகளில் துன்புறுத்தி தற்கொலை செய்ய முயற்சித்த 71 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என கிண்ணியா தள வைத்தியசாலையில் உளநல ஆரோக்கிய வைத்திய அதிகாரி AKM நஸ்மி தெரிவித்துள்ளார். கிண்ணியா தள வைத்தியசாலையில் உளநல சிகிச்சைகளாக ரம்மிய இல்லம் என்ற பெயரில் பிரிவு ஒன்று நேற்று புதிதாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது வைத்திய அத்தியட்சகர் DH நயனசந்திரதாச குறித்த இல்லத்தை திறந்து வைத்து உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பட்டளந்த வதை முகாம் தொடர்பில் பேசும் அரசாங்கம் வடக்கு கிழக்கில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது பட்டளந்த வதை முகாம் தொடர்பில் அரசாங்கம் பேசுகிறது. அதில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்க வேண்டியது நியாயமானது என்று பாராளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். அதேபோன்று அதன் பின்னர் நடந்த யுத்தத்தில் பல தமிழர்கள் வடக்கு கிழக்கில் கொல்லப்பட்டார்கள் என்று வலியுறுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் அதற்கான நீதி வழங்கும் பொறிமுறை தொடர்ந்து இழுத்தடிக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்களுக்கு நீதி வழங்கும் நடவடிக்கைகளை அரசாங்கம் விரிவுபடுத்த வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை இந்திய மீனவ சங்க பிரதிநிதிகள் பார்வையிட்டு கலந்துரையாடியுள்ளார்கள். வவுனியாவுக்கு வருகை தந்த இந்தியாவின் ராமேஸ்வரம் மாவட்டத்தில் இந்திய விசைப்படகு மீனவ சங்கத்தின் தலைவர் PJ சுராசா, ராமேஸ்வரம் பாரம்பரிய விசைப்படகு மீனவ சங்கத்தைச் சேர்ந்த அல்வின் பெர்னாண்டோ, மண்டபம் விசைப்படகு மீனவ சங்கத்தைச் சேர்ந்த இருதயராஜ் ஜஸ்டின், தங்கச்சிமடம் விசைப்படகு மீனவ சங்கத்தைச் சேர்ந்த ஜெசுர் மான்ஸ், பாம்பன் விசைப்படகு மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த ராயப்பன் சகாயம் ஆகியோர் நேற்று பிற்பகல் வவுனியா சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டுள்ளார்கள். எல்லை தாண்டியும் சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கமைய வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 40 வரையான இந்திய மீனவர்களை அவர்கள் பார்வையிட்டதுடன் அவர்களது தற்போதைய நிலைமை தொடர்பாகவும் கேட்டறிந்து கொண்டார்கள். வவுனியா சிறைச்சாலை அதிகாரிகள் குறித்த மீனவர்களை பார்வையிட இந்திய மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கு விசேட ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருந்தார்கள்.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரைத்துறைப்பற்று புதுக்குடியிருப்பு ஒட்டிசுட்டான் மாந்தை கிழக்கு தொடுக்காய் ஆகிய 5 பிரதேச செயலர் பிரிவுகளிலும் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டவர்களாக 239 பேர் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் வெளியோயா பிரதேச செயலர் இது தொடர்பில் தரவுகளை திரட்டும் போது அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாமையினால் இது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்க முடியவில்லை எனவும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒழுங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் சட்டவிரோத மது மற்றும் போதைப் பொருட்களை தடுக்க மிக கடுமையான நடவடிக்கைகளையும் தேவை என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜ ரவிகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கல்முனை மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் இயங்கி வருகின்ற தனியார் கல்வி நிலையங்களை வரும் 25ஆம் தேதி தொடக்கம் 2025 4/15 வரை தற்காலிகமாக மூடி விடுமுறை வழங்குமாறு மாநகர சபை ஆணையாளர் ATM ராஃபி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தலில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது பல்வேறு தரப்பினராலும் தொடர்ச்சியாக விடுவிக்கப்படுகின்ற கோரிக்கைக்கு அமைவாக நோன்பு மற்றும் நோன்பு பெருநாள் தமிழ் சிங்கள புதுவரிடம் காப்போத்த சாதாரண பரீட்சையின் பின்னர் மாணவர்கள் தங்கள் உயர்தர வகுப்புகளுக்கான கற்கை நெறிகளை தெரிவு செய்வதற்கான கால அவகாசம் வழங்குதல் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் குறித்த காலப்பகுதியில் தனியார் கல்வி நிலையங்களை தற்காலிகமாக மூடி விடுமுறை வழங்கி ஒத்துழைப்பு வழங்குமாறும் அவர்களின் நடத்துனர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். அவ்வாறு செய்ய தவறும் கல்வி நிலையத்துக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டி ஏற்படலாம் எனவும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கல்முனை மாநகர ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த அறிவித்தல் கடிதத்தில் பிரதிநிதிகள் கண்காணிப்பு மற்றும் உரிய நடவடிக்கைகளுக்காக கல்முனை வலய கல்வி பணிப்பாளரும் கல்முனை சாந்தமருது மற்றும் பெரிய நீலாவணை போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கான செக் குடியரசின் தூதுவர் கலாநிதி எலிஸ்கா சிஹோவா அவர்கள் கலாநிதி ஹரணி அமர்சூரியவை நேற்று முன்தினம் அலரிமாலையில் சந்தித்தார். இச்சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மீண்டும் வலியுறுத்தப்பட்டதுடன் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புதிய நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான செக் குடியரசின் தொடர்ச்சியான ஆதரவை பிரதமர் இதன்போது பாராட்டியுள்ளார். நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் மக்களின் நம்பிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் ஜனநாயக ஆட்சி முறைக்கான புதிய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் 2 அமைதியான தேர்தல்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியமைக்கு தூதுவர் தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இச்சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. தூதுவர் சிகாவோ இரு நாடுகளுக்கும் இடையிலேயே தற்போதுள்ள ஒப்பந்தங்களின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டியதுடன் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த தனது அரசாங்கத்தின் விருப்பையும் வெளிப்படுத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே விஞ்ஞானம் மற்றும் கல்வி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கச்சாத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் கொடுத்து கலந்துரையாடப்பட்டதுடன் அதற்கு கல்வி பரிமாற்ற திட்டங்கள், ஆராய்ச்சி ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் மற்றும் அறிவு பரிமாற்ற திட்டங்களை சேர்ப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. குவைத் மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் 20 இலங்கை கைதிகள் இன்று நாட்டுக்கு திரும்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த கைதிகள் இன்றைய தினம் காலை 11:45 மணியளவில் குவைத்திலிருந்து C-17 விமானம் மூலம் கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார்கள். குவைத் மற்றும் இலங்கைக்கிடையே 2007ஆம் ஆண்டு கைச்சாதிடப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் குவைத் மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை கைதிகளில் 34 பேர் கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் எஞ்சியிருந்த இலங்கை கைதிகள் மேலும் 20 பேர் நாட்டுக்கு இன்று திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட 20 கைதிகளையும் அழைத்துச் செல்வதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் அதிகாரியும் கட்டணக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தினை பொற்பதியில் 14 வயது சிறுமியை மின்கப்பட்டத்தை கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் சம்பவ தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மருதங்கணி போலீசார் தெரிவித்துள்ளனர். மேற்படி பகுதியில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வரும் நிலையில் பட்டுத்துறை ஆதார வைத்தியசாலையில் வைத்து சிறுமியின் வாக்குமூலம் பெற்றபோது மின்கப்பட்டில் கட்டி வைத்து தாக்கியதாக சிறுமி வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்நிலையில் சிறுமி வேதனை மற்றும் அவமானம் தாங்க முடியாது தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்க முயன்றதாகவும் தெரியவந்துள்ளது. குறித்த விடயம் அறிந்த பெற்றோர் உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சை மேற்கொண்ட போது சட்ட வைத்திய அதிகாரி சிறுமியை சோதனை செய்த போது சிறுமியின் உடலில் அடிகாயங்கள் இருந்தது. சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டமைக்கான காயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு சட்ட வைத்திய அதிகாரி அறிவுறுத்ததை அடுத்து தாக்குதல் அணியான கடை உரிமையாளரான பெண்ணை கைது செய்வதற்கு போலீசார் அவரது வீட்டுக்கு சென்ற மையம் அவர் தலைமறைவாகியுள்ளார். அவரை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். மேலும் இச்சம்பவம் தொடர்பில் அப்பகுதியைச் சேர்ந்த பொது அமைப்பால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் யாழ் அலுவலகத்தில் தொலைபேசி வாயிலாக முறையிடப்பட்டுள்ளது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.